வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க்கை மலர்கள். நால்வோர் நற்சிந்தனை. ஏப்ரல் 15. தலைப்பு: அறிவே சிவம், சிவமே அறிவு. ஒரு ஆப்பிளை எடுத்துக்கொள்வோம். ஆப்பிள் என்பது என்ன? கேள்விக்குறி. இறைவன் என்பது யாது? கேள்விக்குறி. கண் புலனாக பார்க்கக்கூடிய ஆப்பிள். அந்த காட்சி கடந்தால் விஞ்ஞான அறிவுக்கு போகையில் அணு. அதற்கு மேல் விஞ்ஞான அறிவுக்கு போகும்போது அணு என்பதாக ஒன்றும் இல்லை. எல்லாம் வல்ல இறைவனே இயங்கு நிலையில் அணுவாக இருக்கிறான். கூடிய நிலையிலே ஆப்பிளாக இருக்கிறான். ஆப்பிளிலே இப்போது சிவத்தை காண்கிறோம். சிவமே, பிரம்மமே, மெய்ப்பொருளே, தெய்வமே அசைவிலே அணுவாகி அணுக்கள் கூட்டிலே ஆப்பிளாக காட்சியளிக்கிறது. இப்போது ஆப்பிளிலே நாம் இறைநிலையை காண்கிறோம். அது மாத்திரமா? கேள்விக்குறி. எந்த பொருளை எடுத்துக்கொண்டாலும் இந்த 3 உண்மைகளை ஒரே நேரத்தில் பார்க்கக்கூடிய பழக்கம் இன்றையிலிருந்து வைத்து கொள்ளுங்கள். எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. பொருள், தோற்றம் இரண்டும் ஒன்றுதான். ஒரு பேனாவை எடுத்துக்கொள்ளுங்கள், அல்லது ஒரு மனிதனை, ஒரு மிருகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். உருவத்திலே தான் பேனா, மனிதன், மிருகம். ஆனால் அதை கடந்து விண்ணறிவுக்கு போனால் அணு, அணுவை கடந்து போனால் சிவம். அந்த 3வது படிக்கு போய்விட்டால் எந்த பொருளுமே சிவம்தான், இறைநிலையேதான், இறைவனேதான். அசைவிலே அணுவாகி கூட்டிலே காட்சியாக இருக்கிறான். அருட்தந்தை. வாழ்க வளமுடன். தொடரும்.